ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 14/8/2023 முதல் 20/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் 14ஆம் தேதி 14/8/2023 ஆரம்பிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், கடகத்தில் சூரிய பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் மற்றும் புதன், துலாத்தில் கேது பகவான், சனி பகவான் கும்பத்தில் இருக்க. இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் புனர்பூசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது கன்னியா ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தேன்னா சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அதாவது 18/8/2023 அப்போ கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார். இதன் பிரகாரம் சௌரமான மாதத்தின் வழியாக நமக்கு ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார். இந்த 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போறார். 4ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வக்கரகதி அடைஞ்சு போறார். 19ஆம் தேதி அதாவது இந்த மாசம் ஆவணி மாசம் பிறந்த 2வது நாளே செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போறார். கன்னி ராசிக்கு போய் காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னி ராசியில செவ்வாய் பகவான் பயிற்சியார். இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமே 16/8/2023 அன்னைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை. அதாவது இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஆடி மாசத்துல பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், கோவிலுக்கு போறதும், கோவிலுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், பூஜைகள் இதை முக்கியமாக செய்யணும். வேற எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது சரி கிடையாது. பொதுவாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையில செய்யணும். அதே மாதிரி 19ஆம் தேதி பார்த்தோம்னா நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அப்படின்னும் போது 4ஆம் நாள், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அமாவாசை அன்னைக்கு இருந்ததுன்னா 4ஆம் நாள் உங்களுக்கு நாக சதுர்த்தி வருது. நாக சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இல்லை அம்மன் கோவிலில் போய் இந்த நாகத்திற்கு போய் பால் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நாகத்துக்கு பூஜை பண்ணுறது, இதன் மூலியமாக நாகத்தினுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஜோதிட இயல். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னா தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. ஏன்னா கார்த்தால 6:30 மணியிலிருந்தே தனுசு ராசிக்கு 14ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதனால தனுசு, மகரம், கும்ப ராசிக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரலும் இருக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டம காலம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 14/8/2023 முதல் 20/8/2023 வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தேனால் 12ஆம் இடத்துலேயே, ராசிக்கு 12ஆம் இடத்துலேயே இந்த மாதம் மொத்தமே இருக்கார். இந்த வாரம் 14/8/2023 20/8/2023 வரை உண்டான நாட்களில் பார்த்தேன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த கல்வி கொடுப்பார். அதாவது பொன் கிடைத்தாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள். பொன் கிடைத்தாலும் கிடைக்கும்னா என்ன அர்த்தம்னா பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்போவுமே இருக்கும். ஆனால் கல்வி என்பது மிகப்பெரிய ஏற்றமான விஷயம். எப்பொழுதுமே கல்வி பெரிய விஷயம். அதை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அதனால் புத பகவானுக்கு அவ்வளோ பெரிய ஏற்றம். மறைந்திருந்தாலும் நனைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர் புத பகவான். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும். அதாவது போயிட்டு வர்றது, நிறைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். வேலையில் அபிவிருத்தி கிடைக்கும். உங்களுக்கு வேலையில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களை வேலையில்
உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு பார்த்தீங்களேனா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க. 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம், அதுவும் மேடான ராகு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-12 பார்க்கறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 6ஆம் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கார். அதாவது வக்கரகதி அடைகிறார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. வக்கரகதி அடைஞ்சாலும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நல்லபடியாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2-10 அதிபதி அப்படின்னு 2-9 அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் வரப்போகிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி. அவர் 11ஆம் இடத்துலையே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம். 12ஆம் அதிபதி 12க்கு 12 போகிறதுனால செலவுகள் அற்ற காலமாக 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரலும் இருக்க போகிறது. பணவரவு அபரிமிதமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரலும் 19ஆம் தேதி கார்த்தால வரலும் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சந்திரன், புதன், சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவினால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அதாவது 19ஆம் தேதி மதியம், அதாவது சாயந்தரத்திலிருந்து 19ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 21ஆம் தேதி மதியம் வரலும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். அவர் சந்திர பகவான் ராசியில் இருக்கும்பொழுது செவ்வாய் பகவானோட சேர்ந்துருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3-8க்கு அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார். அதனால் திடீர் பணவரவு யோகம் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு வரும். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். கம்யூனிகேஷன் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். நரம்பியல் துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். இந்த வாரம் பொதுவாகவே இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. அதை தவிர அமாவாசை அன்னைக்கு வீரராக சுவாமியை போய் வணங்கிட்டு வாங்க. திருவள்ளூரில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.